வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து சிந்துவெளி நகரத்தை அடுத்த பகுதியை பார்ப்போம். அதாவது கரப்பா நகரத்தில் இருக்க தானிய களஞ்சியம் எப்படியெல்லாம் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு. இந்த தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது? கரப்பாவில். மொஹஞ்சதாரோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். பெருங்குளத்தோட கட்டிட அமைப்பு பற்றி பார்த்தோம். இப்போ தானிய களஞ்சியத்தோட கட்டிட அமைப்பு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செங்கற்களால் கட்டியிருக்காங்க. இவை தானியங்களை எதை சேகரித்து வைக்க பயன்படுச்சு? தானியங்களை. இப்போ ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அந்த தானிய களஞ்சியத்தோட அந்த தலை வெடிப்புகளில் என்னென்ன இருந்துச்சா, கோதுமை, பார்லி. தலை வெடிப்புன்னா என்ன? அதாவது தரையில் அங்கங்கே வெடிப்பு இருக்கும்ல, அதுக்குள்ளே சிக்கியிருந்துச்சான். கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளோட மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன. அதாவது பெரிய தானிய களஞ்சியத்தை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சிந்துவெளி நகரத்தில் இருந்த தானிய களஞ்சியத்தை ஹரியானா மாநிலம் ராகி கற்கில் செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கில் கண்டுபிடிக்கப்பட்டது. இது முதிர்ச்சியடைந்த கரப்பா காலத்தை சார்ந்தது. மாபெரும் கட்டிடங்கள். அதாவது மொஹஞ்சதாரோவில் வந்து என்ன இருந்துச்சு? பெருங்குளம் இருந்துச்சு. ஹரப்பாவில் தானிய களஞ்சியத்தை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? ஹரியானா மாநிலம் ராகி கற்கில். இது செங்கற்களால் கட்டப்பட்டது. இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா கரப்பா காலத்தை சேர்ந்தது. அடுத்து வந்து மொஹஞ்சதாரோவில் இருக்க கூட்டரங்குன்னு ஒன்று இருந்திருக்கு. இது வந்து மிகப்பெரிய பொது கட்டிடம், கூட்டரங்கு ஆகும். இங்கே என்ன இருக்குன்னா 20 தூண்களும் 4 வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த கூடம். அதாவது பெரிய செமினார் ஹால் மாதிரி இருந்திருக்கு. அங்கே என்ன இருக்குது? 20 தூண்கள் 4 வரிசைகள் கொண்ட மிகப்பெரிய கூடம். வணிகம் மற்றும் போக்குவரத்து. அதாவது கரப்பா மக்கள் சிந்துவெளி நகரத்தில் கரப்பா மக்களோட வணிகத்தை பற்றியும் போக்குவரத்தை பற்றியும் பார்ப்போம். கரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை விட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தினர். அதாவது தரப்படுத்தப்பட்ட எடைகளையும் அளவைகளையும் பயன்படுத்திட்டாங்க. ஒரு பொருளோட வந்து நீளமான பொருளோட நீளத்தை அளவிட வந்து இப்போ நம்ம ஸ்கேல் பயன்படுத்துகிறோம். ஆனால் அப்போ வந்து அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சியை பயன்படுத்தியிருக்காங்க. இது நீளத்தை அளவிட. அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர். அதாவது பயணம் போக்குவரத்துக்கு வந்து சக்கர வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்கள். இப்போ இருக்கிற மாதிரி ஆரம் இருக்காது சக்கரத்தில். ஆனால் சக்கரம் வந்து என்னது? வெறும் ஆரம் இல்லாத சக்கரமாக இருந்திருக்கு. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது. கரப்பா மக்கள் யார் கூட கடல் வணிகம் மேற்கொண்டிருக்காங்க? மெசபடோமியாவில். சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது. அதாவது சிந்துவெளி மக்கள் வந்து கரப்பா மக்கள் வந்து இங்கே மெசபடோமியாவில் வணிகம் செஞ்சாங்க மெசபடோமியாவோட அப்படின்றதுக்கு ஆதாரம் என்ன கிடச்சிருக்குன்னா சிந்துவெளி முத்திரைகள். இது எங்கே கிடச்சிருக்குன்னா பண்டைய மெசபடோமியா சுமேர் பகுதியில் கிடச்சிருக்கு. இந்த பண்டைய மெசபடோமியா சுமேர் பகுதி இப்போ எப்படி அழைக்கிறாங்கன்னா ஈராக், குவைத், சிரியா இந்த 3 பகுதிகளும் தான் பண்டைய மெசபடோமியா. அங்கே தான் இப்போ என்னது? சிந்துவெளி முத்திரைகள் கிடச்சிருக்கு. பண்டைய மெசபடோமியா சுமேர் பகுதியில் சிந்துவெளி முத்திரைகள் கிடச்சிருக்கு. இந்த கேள்வி கேட்கலாம். அதாவது சிந்துவெளி முத்திரைகள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? பண்டைய மெசபடோமியா சுமேர் பகுதிகளில். அதாவது பண்டைய மெசபடோமியா இப்போ எப்படி அழைக்கப்படுதுன்னா ஈராக், குவைத், சிரியா இது 3ஐயும் உள்ளடக்கிய பகுதியாக பண்டைய மெசபடோமியா. அப்போ கரப்பா மக்கள் யார் கூட வணிகம் பண்ணாங்க? மெசபடோமியா கூட. சுமேரியாவோட அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம்சின். அதாவது சுமேரியாவில் அக்காடிய பேரரசுன்னு ஒரு பேரரசு இருந்திருக்கு. அங்கே வந்து ஒரு அரசாட்சி செஞ்சுருக்காரு. அவர் பேர் நாரம்சின். அவர் என்ன பண்ணியிருக்காரு? சிந்துவெளியில் உள்ள மெலுக்கான்ற இடத்துல வந்து அணிகலன்கள் வாங்கியிருக்காரு. சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா எனும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டது. அந்த நாரம்சின் பற்றி ஒரு காவியம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த நாரம்சின் அக்காடிய பேரரசர் நாரம்சின் வந்து எங்கே அணிகலனை வாங்கினார்? சிந்துவெளி பகுதியில் இருக்க மெலுக்கான்ற இந்த இடத்துல அணிகலன் வாங்கியிருக்கதா செய்தி சொல்லப்படுது. கரப்பா மக்கள் என்ன போக்குவரத்துக்கு எதை பயன்படுத்தினாங்கன்னா வண்டிகளை பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தோம். சக்கர வண்டிகளை. அந்த வண்டிகளை பூட்டுறதுக்கு காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கிறதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. இப்போ சிந்துவெளி முத்திரைகள் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி உருளை வடிவ முத்திரைகள் எங்கே எடுத்திருக்காங்க? சிந்துவெளி பகுதியிலையும் கிடச்சிருக்கு, மெசபடோமியாலையும் கிடச்சிருக்கு, எங்கள் பாரசீக வளைகுடாலையும் கிடச்சிருக்கு. அப்போ இந்த 3 பகுதிகளுக்கிடையே வணிகம் நடந்திருக்கு. அதனால தான் இந்த உருளை வடிவ முத்திரைகள்
3 இடத்துலையுமே கிடச்சிருக்கு. ஒன்று பாரசீக வளைகுடா, மெசபடோமியா, சிந்து வெளி பகுதி. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வாணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது.